2025ல் எல்லா 10 டீம்ஸுமே அவங்களுடைய முதல் மேட்சை விளையாடி முடிச்சிட்டாங்க. அந்த 5 மேட்ச் முடிவில் ஒவ்வொரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க, அதாவது பாயிண்ட்ஸ் டேபிளில் கிடையாது, இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும்ப்பா அப்படிங்கக்கூடிய, அதாவது அலாமிங்கான சுச்சுவேஷனில் எங்கெங்கே எந்தெந்த டீம் இருக்கிறாங்க, அந்த டீமுடைய பிரச்சனை இதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றக்கூடிய இந்த கன்சர்ன் என்ன மெயினாக அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 டீம்ஸ்க்குமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் பாலா. பட் இஸ் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற இந்த 10 டீம்லேயுமே அந்த மைனஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேகேஆர் vs ஆர்சிபி மேட்ச் தான் முதல்ல நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஆர்டர்லேயே போயிடுவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன, ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸில் அவங்களுடைய கேப்டன்சி தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த முதல் மேட்ச் முடிவில். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற எல்லாமே வந்துட்டு அவசரப்பட்டு நம்ம பேசுகிற விஷயம் கிடையாது. பட் அதே சமயத்தில் இது வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து பொறுமையாக ஒரு 3-4 மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே அப்படின்னு தெரிய வரும். பட் இருந்தாலும் இந்த முதல் மேட்ச் முடிவில் எப்படி இருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே இல்லையா. அந்த வகையில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கேப்டன்சி. அஜிங்கிய ரஹானேக்கு முன்னாடி யார் இருந்தா, ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு கப் அடிச்சு கொடுத்த கேப்டனை நழுவ விட்டுட்டாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். பட் அதுக்கு வந்து அவங்க எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க, கிடைக்கல. அவர் வந்துட்டு இல்லை நோ நான் ஆக்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கி பஞ்சாப் கிங்ஸ்ட்டை போயிட்டு அங்கே ஒரு விக்ட்ரி கேப்டனாகவும் மறுபடியும் திகழ்ந்துட்டு இருக்கிறார். பட் இப்போ அந்த பிரச்சனையில் கேகேஆர் இருக்குது. உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் தேவைப்படுற நேரத்தில் அஜிங்கிய ரஹானேவை சூஸ் பண்ணாங்க. அவரால் அவர் அந்த பெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமா, அவங்க எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு டிபேட்டபிளான கொஸ்டின் தான். அது நம்ம போக தான் பார்க்கணும் எப்படி இருக்க போகுது அவருடைய கேப்டன்சி. பட் முதல் மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கொஸ்டினபிளாக தான் இருக்குது. அவர் எடுத்த சில டெசிஷன்ஸ், சில பவுலர்ஸை உள்ளே கொண்டு வந்தது, எடுத்த உடனே ஹர்ஷித் ராணாவை ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணாமல் 6-7 ஓவருக்கு அப்புறமா அவர் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்பின்னர்ஸை கையில் வச்சுட்டு ஒரு சின்ன டோட்டலை டிஃபெண்ட் பண்ணும்போது எடுத்த உடனே பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர் அட்லீஸ்ட் முதல் 6 ஓவருக்குள்ளேயே ஒரு 3 ஓவர் டக்குன்னு ஸ்டார்டிங்லேயே எடுத்த உடனே வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயணனை யூஸ் பண்ணியிருந்தா அந்த ப்ரெஷரை அவங்க டீம் மேலே போட்டிருக்க முடியும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வேறு பவுலர்ஸ் அட்டாக் பண்ணலாமா வேணாமான்ற அவங்க சாய்ஸ் இருந்திருக்கும். பட் பவர் பிளேயில் எடுத்த உடனே நல்லா வந்துட்டு ஒரு பேட்டர்ஸ் எல்லாம் வந்து அடித்து செட்டில் ஆக விட்டு அப்புறம் சுனில் நாராயணனை கூப்பிட்டு வரும்போதெல்லாம் வந்து பயமே இல்லை எங்களுக்கு உங்கள் மேலே அப்படின்ட்டாங்க ஆப்போசிட்டில் பேட்ஸ்மேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் அவருடைய கேப்டன்சி ஒரு கன்சர்னாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற 2வது டீம் ஆர்சிபி. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கன்சர்ன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட வேறு எதுவுமே கிடையாது, அதுதான் உண்மை. எஸ், ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த அனாலிசிஸில் நம்ம மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆர்சிபி எல்லா டீமும் நல்லா கவனிங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தான். அவங்க வந்து ரொம்ப ஸ்மூத் செயிலிங்காக அந்த மேட்ச்சை ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அப்ரோச் எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ஆமாம் எனக்கு தெரியும் நான் இந்த பால் சிக்ஸ் அடிக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு கிளாரிட்டி. டீமில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஆக்ஷன் தாண்டி டீமில் உள்ள புது பிளேயர்ஸ் வந்ததுங்கிறத தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னங்கிறது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு மேஜர் விஷயம் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப கிளியர் ஹெட்டடாக, கிளாரிட்டியாக, ரொம்ப அழகாக அவங்களுடைய அப்ரோச்சில் கான்ஃபிடெண்ட்டாக என்ன பண்ணுறோன்றதை தெரிஞ்சு பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப சூப்பர். பிகாஸ் அவங்களோட மிடில் ஆர்டர் கொலாப்ஸை பார்த்து சலிச்சு போச்சு. விராட் கோலி இல்லையா, ஏபிடிவிடிஎஸ் இல்லையா, முடிஞ்சு போச்சு, கடைசியில் டிகே வருவார், நடுவில் ஃபுல்லாக கொலாப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப கிளியராக இருக்கக்கூடியது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறோம். நம்ம 3வது டீம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக அவங்களுக்கு இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பவுலிங். அந்தளவுக்கு அவங்க பவுலிங்கை கான்சன்ட்ரேட்டே பண்ணல. முக்கியமாக அவங்களுடைய ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட். எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்பின் பவுலர்ஸ் யாருப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படி யோசிப்பாங்க யாராவது. அவங்ககிட்ட ஸ்பின்னர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போ அமைஞ்சிருக்குது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜெய்தேவ் உனட்கட் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இருக்கிறாரு, முகமது ஷமி இருக்கிறாரு, இப்படியே போகுது அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீளமாக. ஆனால் அந்த லிஸ்ட்டில் ஸ்பின் பவுலர்ஸ்க்கு என்ன இடம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நை பேட்டா, ஆடம் ஜாம்பான்ற அந்த ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒருத்தரை தாண்டி நீங்கள் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் யாருப்போ அவங்ககிட்ட இருக்கிறா, ஒரு சஹால் இருக்காரா, ரவி கிருஷ்ணா இருக்கிறாரா, அஸ்வின் இருக்கிறாரா, யார் இருக்காருன்னா யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் வண்டியை ஓட்டி ஆகணும். இப்போ அவங்க ஒரு அபிஷேக் சர்மா ஓவர் போட வைக்கணும், டிராவிஸ் ஹெட்டு 2 ஓவர் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க வந்து இன்றைக்கி கடன் வாங்கி தான் பவுலிங்கே பண்ண வேண்டிய நிலைமை அவங்களுக்கு ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ
அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஒரு இஷான் கிஷானை என்ன ஆனால் நான் வாங்கியே தீர்வேன்னு இருந்தது. ஏன் ஒரு ஸ்பின்னை கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு தோணலை. பிகாஸ் நீங்கள் வந்து இந்தியன் கண்டிஷன்ஸில் விளாட்றீங்க, உங்களுடைய ஐபிஎல் ஒன்றும் இங்கிலாண்டில் நடக்கலை, ஆஸ்திரேலியாவில் நடக்கலை, பர்மிங்ஹாம் ஓவல் இங்கே நடக்குதா? இல்லையே, ஒன்றும் இல்லையே. சிட்னி, மெல்பர்ன், பர்த் இல்லையே. ஓகே தானே. ஸ்பின்னர்ஸ் எங்கே சார் உங்கள் டீமில் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அவங்ககிட்ட. ஸோ ஸ்பின்னர்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் வெறும் ஆடம் சாம்பை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண போகிறாங்க சீசன் ஃபுல்லாக தெரில. அங்கங்கே அவன் டீமில் 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் வச்சுட்டு 14-15 ஓவர் ஸ்பின்னை போட்டு நொறுக்கி தாக்குறானுங்க. அப்படிப்பட்ட இந்த ஐபிஎல் 2025 எவ்வளோக்கு எவ்வளோ பேட்டிங் இம்பார்ட்டண்ட்டோ பவுலிங் இம்பார்ட்டன்ட், அதில் ஸ்பின் பவுலிங் இம்பார்ட்டன்ட்ன்றதை இவங்க ரியலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. பட் அது ஆக்ஷன் தாண்டி போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது கொத்தில்லா. ரைட்டு, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய 4வது டீம் யார் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு மறுபடியும் இந்த சஞ்சு சாம்சனை வச்சு ஒரு கேப்டன்சியில் அவங்க வந்து இவரை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் ஓகே. பட் எனக்கு என்னென்னா அவங்களுடைய ஸ்மார்ட்னஸை இந்த வீடியோவில் பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம ஆர்சிபிக்கு ஒரு பாசிட்டிவாக பேசணும், அதே மாதிரி ஆர்ஆருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இம்பேக்ட் பிளேயராக சஞ்சு சாம்சனை வச்சு விளாட்றாங்க தெரியா, அது வந்துட்டு வெறித்தனமான ஒரு விஷயம். பிகாஸ் இந்த இம்பேக்ட் பிளேயர் விஷயத்தை எந்தெந்த டீம்ஸ் ரொம்ப சரியாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ஹிஸ்ட்ரியாக ஒரு கடந்த இந்த 2 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் வந்து சஞ்சு சாம்சன் இவங்க இம்பேக்ட் பிளேயராக கொண்டு வரதை பார்க்கும்போது அப்பா உண்மையாக இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலுங்கிறது சூப்பரான ரூல் போலையே அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிது. ஏன் அப்படின்னா டீமோட கேப்டனே இம்பேக்ட் பிளேயராக உள்ள வராரு. ஸோ இப்போ இவர் ஸ்டாண்டிங் கேப்டனாக வந்து நம்ம இவரை பராக்க போட்டுக்கிறாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், டீமோட கேப்டனே நீங்கள் அப்படி கொண்டு வந்துக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து தோனிக்கு இதே தான் சொன்னாங்க இல்லையா, தோனி வந்துட்டு இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால இன்னொரு 5-6 வருஷம் கூட ஒரு ஆடுவாருங்க. என்ன மிஞ்சி போனால் வந்து ஒரு 10 பால் பிடிக்கணும், 4 சிக்ஸை போடணும், அவ்வளோதானே போட்டு போகிறாருங்க. இந்த இம்பேக்ட் பிளேயர் இருக்கிற வரைக்கும் தோனியை நீங்கள் ஐபிஎல் விட்டு பிரிக்கவே முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் வந்து சஞ்சு சாம்சனை வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுற அந்த ஒரு சூப்பரான விஷயத்தை பார்க்குறேன். பிகாஸ் கேப்டன் தானே இவர், எப்படிப்பா நம்ம கேப்டன் எப்படி இம்பேக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுறது, என்ன அப்படிலாம் யோசிக்குவேன். இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் கை சரியாக எத்தனை நாள் ஆகும், கீப்பிங் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஒன்றும் கவலை இல்லை, நீ வந்து பேட்டிங் மட்டும் பண்ணு, பேட்டிங்கில் ஒன்றை விட்டா இப்போத்துக்கு ஃபில் பண்ண ஆள் கிடையாது, பேட்டிங் பண்ணுறியா தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல அழகாக அவரை கீப்பிங் வந்து ஒதுக்கி வச்சுட்டு பேட்டிங் பண்ணுறதுக்கு இப்போ சூப்பராக யூஸ் பண்ணி முதல் மேட்ச்சில் அவ்வளோ சூப்பரான இன்னிங்ஸையும் அவர் ஆடி கொடுத்தார். ஸோ இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலை அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணதுக்காக அவங்களையும் நம்ம பாராட்டலாம். அதே சமயத்தில் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலுங்கிற கான்செப்டே வந்து நம்ம சூப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கு, அதோட வைட் கான்செப்ட் எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆர்ஆர் மூலமாக பார்க்குற ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற 5வது டீம் என்ன அப்படின்னா சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போத்துக்கு என்ன இருக்குதுன்னா அவங்ககிட்ட ஹிட்டர்ஸ் கிடையாது. ஹிட்டர்ஸை வச்சே எல்லா டீமும் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய சிஎஸ்கேல சிவம் டுபே விட்டா பெரிய ஹிட்டர் கிடையாது, ஒரு ஸ்ட்ரைக்கர் கிடையாது. எங்கள் டீம்லேயும் தான்ப்பா 6 அடிக்க ஆள் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லை விஷயம். ஒரு மெகா ஹிட்டர், ஒரு பவர் ஸ்ட்ரைக்கர், 175 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிற ஆள் எல்லா மேட்சும் யார் இருக்கா அப்படின்னா மகேந்திர சிங் தோனி இருக்குது. தோனிக்கும் தூபேக்கும் நடுவில் முன்னாடி பின்னாடி யாருமே இங்கே இல்லை. ஸோ தோனி எத்தனை பால்ஸ் ஃபேஸ் பண்ணுவார், நம்பர் 8 வந்து விளாட போகிறார். உங்களுக்கு அவர் வந்து விளாட போகிறதுங்கிறது கடைசி 5 பாலோ 10 பாலோ என்னவோ ஒரு நம்பர்ஸ். நான் கேட்குறது முதல் 10 ஓவரில் யார் அடிக்க போகிறா, 11லேருந்து 15க்குள்ளே அடிக்கிறதுக்கு பவர் ஹிட்டர் யார் இருக்கான்னா திரும்ப சுற்றி அது சிவம் டுபே கிட்ட தான் வந்து நிற்கும். ஸோ சிவம் டுபேவை தாண்டி சிஎஸ்கேவிடம் இருக்கும் ஹிட்டர்ஸ் யாரு? ஸோ சிஎஸ்கே கிட்ட இதுக்கு பதில் இருக்கா அப்படின்னா பதில் இருக்கணும். என்ன பண்ண போகிறாங்க? ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அதுக்கு ஒரு ஆப்ஷன். பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆடினதை நம்ம பார்த்தோம். அவர் வந்து ஒரு பவர் ஹிட்டராக ஆடி காட்டினார். 22 பால்ஸில் ½ செஞ்சுரி ஃப்ரம் ருத்ராஜ் கெய்க்வாடுங்கிறது எதிர்பார்க்காத விஷயம் தான். ஸோ அந்த ஒரு கியரை ஷிஃப்ட் பண்ணி அவர் வந்து பொறுமையாக போகிறதால இப்போ டக்குன்னு டாப் கியருக்கு போகிற ஒரு மெத்தடை வந்து இந்த சீரீஸில் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் காட்டினதுங்கிறது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். இந்த டீமுக்கு அது இப்போ வந்து கண்டிப்பாக தேவைப்படுற விஷயம். ஸோ அதனால் ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த ரோல் எடுத்தே ஆகும் ரோஹித் சர்மா பண்ணுற மாதிரி. பிகாஸ் சுற்றி முற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா இல்லை வந்து நம்ம டெவான் கான்வேலாம் அதை பண்ண மாட்டாங்க. அவங்களோட வே ஆஃப் பிளேயிங் வந்துட்டு கேப் பார்த்து பவுண்ட்ரிஸ் அடிக்கிறது, ஸ்ட்ரைக் ரேட் அட் 130 to 140 to 150 மேபி அவ்வளோதான். இந்த 180 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் டீமுக்குள் நீங்களே யாராவது ஒருத்தரை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த கன்வர்ஷன் யார் அப்படின்னா முதல் ஆளாக கேப்டன் நான் செய்து கொள்கிறேன் முதலில் அதைன்னு சொல்லி வந்து நிற்க வேண்டிய நேரம் இது. அதனால் இதுதான் அவங்களுடைய கன்சர்ன். இந்த டோர்னமெண்ட்டில் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் 18வது சீசனில் எல்லா டீமுமே வந்து பேட்டிங் பவராக வராங்க. அதுக்கு நம்ம ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்தவரையில் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கர்ஸை
வெளியே வா வெளியே வான்னு எடுத்து ஸ்ட்ரைக்கர்களை எடுத்து தெளிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் டீம் நம்பர் 6 என்ன அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனையாக நம்ம கன்சர்னாக இந்த சீசனில் இந்த முதல் மேட்ச் முடிஞ்சோன்னு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸை எப்படி சார் நீங்கள் எங்கேருந்து சார் கண்டுபிடிக்கிறீங்க, எதுக்கு சார் கூப்பிட்டு வரீங்க, அவங்கள இப்படிலாம் விளையாட வச்சு எங்கள் மானத்தை ஏன் சார் வாங்குறீங்க அப்படின்னு சில டீம்ஸ் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளுறாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப மோசமான விஷயம் எம்ஐ கிட்ட. சும்மா சொன்னேன். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துங்க இது. பல வருஷமாக நம்ம பார்க்குறோம் மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய யங்ஸ்டர்ஸை எப்படிலாம் நர்ச்சர் பண்ணி கொண்டு வந்து ஒரு திடீர்னு ஒரு யங்ஸ்டர் உள்ளது கொண்டு வந்து வாப்பா விளையாடுன்றாங்க பாரு. அந்த இதை வந்து உண்மையாக நம்ம பாராட்டே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப். எந்த டீம் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், மும்பை இதில் உண்மையாகவே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு 3 டீம்னா அதில் வந்து மும்பை ஒன்று. இந்த யங்ஸ்டர்ஸை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து உற்சாகப்படுத்தி அந்த கரெக்ட், அதாவது சும்மா யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறது, அவர் 2 ஓவர் போட்டால் 25 ரன் கொடுத்தாருன்றது இல்லை, சரியான யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதை மும்பை கரெக்டாக பண்ணுறாங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 2 வருஷமாக மத்வால்ன்ற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் நல்லா ஃபேமஸ் ஆனார் இவங்க மூலமாக. பரவாயில்ல, இப்போ யாருப்பா அந்த மத்வால் நல்லா போகிறாரு அப்படின்னு சொல்லி. அர்ஜுன் டெண்டுல்கர் கூட யங்ஸ்டர் தான், பட் ஆனால் டெண்டுல்கர் பையன்றனால அதை நம்ம பாராட்ட மாட்டோம். சரி விடுங்க, ரைட். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டீமில் வந்து மிக முக்கியமாக விளையாடி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எல்லாருடைய பார்வையும் ஈர்த்த அந்த ஸ்பின் பவுலர் மிஸ்டர் விக்னேஷ் புத்தூர், அதை வந்து நம்ம பாராட்டி அவங்க அந்த மூவ் அவரை வந்து பிளேயிங் லெவலில் இன்க்ளூட் பண்ணதாகட்டும். பிகாஸ் ஒரு ஹர்திக் பாண்டியாவோ பும்ராவோ இருந்திருந்தாங்கன்னா எல்லா பிளேயிங் லெவல் காம்பினேஷனும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போயிருந்துருக்கும். பட் ஆனால் அது விக்னேஷ் புத்தூருக்காகவே நடந்திருக்கு. அவரை வந்துட்டு விளாட வைக்கிறதுக்காகவே ஒரு விஷயம் உருவாயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை அவரும் நல்லா பயன்படுத்திக்கிட்டார். அந்த வாய்ப்பை விடாமல் வந்து கிராப் பண்ணி அழகாக தன்னுடைய டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து அப்ரிசியேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து விக்னேஷ் புத்தூரை பாராட்ட வேண்டிய அளவுக்கு மும்பை இந்தியன்ஸை பாராட்டி ஆகணும் இந்த விஷயத்தில். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட மிக முக்கியமான விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் 4 டீம்ஸ் எல்எஸ்ஜியோடைய கேப்டன்சி பற்றி நம்ம பேசலாம். சூப்பர்பான கேப்டன்சி. ரிஷப் பண்ட் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அந்த மேட்ச்சில் நல்லா பண்ணியிருந்தார். அந்த மேட்ச்சில் அவங்க தோற்றுருந்தாலுமே கூட அவங்களுடைய கேப்டன்சி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்குன்ற டிசி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரெயிட்டில் அந்த வீலையே வந்து 6-4 அடிக்கிறது, அதுவும் வந்து இந்த லாங் ஆனில் வந்து மேலே தூக்கி அடிக்கிற விஷயத்தை அவர் எப்போவும் பண்ணிட்டே இருப்பார் போன வருஷத்துலேருந்து. அதை கரெக்டாக கவனித்து வச்சு அந்த இடத்துல அவரை தூக்கி சாப்பிட்டாங்க பாருங்க. ஒரு பிளேயர் ஃபீல்டரை தூக்கி போடுறாரு ரிஷப் பண்ணிட்டு. மேட்சோட ஃபஸ்ட்டு பால், அதாவது ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் ஆடக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஓவர்லேயே தூக்கி வைக்கிறாரு லாங் ஆஃபில் ஒரு ஃபீல்டர். அதே மாதிரி அதே ஓவரில் ஒரு 2-3 பால் கேப்பு போய் அவர் நேராக அதே மாதிரி லாங் ஆஃப் தலைக்கு மேலே அடிக்கிறாரு. ஆனால் போகலை, லாங் ஆஃபில் கேட்ச். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரிஷப் பண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நம்ம பாராட்ட வேண்டியதை தாண்டி நம்ம வந்து பரவாயில்லே இவ்வளோ சூப்பராக யோசிக்கிறாரே அப்படின்னு நம்மளே மெய்மருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் சொல்லணும். அது வந்து யாருமே பண்ண முடியாத, யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. பட் அந்த ஒரு தாட்டுன்றதை தாண்டி அது ஒரு கட்டு வேணும். யாராவது போயிட்டு லாங் ஆஃபில் ஃபீல்டர் வைப்பாங்கடா முதல் ஓவரில், ஆனால் இங்கே வெயிடா கவர்ஸ் மேலே வெய்யே, இல்லை மிட் விக்கெட் மேலே வெய்யே, இல்லைனா வந்துட்டு ஸ்கொயரில் மேலே தூக்கி வெய்யே, பாயிண்டில் தூக்கி வெய்யின்னு யோசிக்கிற நேரத்தில் இவர் இப்படி வெளியிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை பாராட்டலாம். இது வந்து நம்ம இவரை பற்றி கவனித்த ஒரு விஷயம். அடுத்தது டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பட் மிடில் ஆர்டரில் ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. இப்போ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அண்ட் ஃபேஃப் டூ பிளஸிஸ் ஆடிடுறாங்க. அவங்க என்னன்னாலும் செட் பண்ணி அதை கொண்டு வந்துருவாங்க. ஃபேஃப் இருக்கிற நமக்கு கவலை கிடையாது. முதல் 5 மேட்ச் சொதப்பினா கூட அடுத்த 6-7 மேட்ச் என்னடா யாரா இவருன்னு யோசிக்கிற மாதிரி ஆடி கொடுத்துருவாரு. அவரை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். ஸோ கூடயே ஃப்ரேசர் இருக்கார். ஃப்ரேசர் வந்து போன வருஷம் ஒரு ஃபார்மிடபுளாக அவங்க விளாடின ஒரு பேட்ஸ்மேன். அவரை விட்டுருங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்களுக்கு அடிச்சு கொடுக்குறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க. பட் அந்த நடுவில் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நம்ம அபிஷேக் போரேலோட கன்சிஸ்டன்சி தேவைப்படுது இந்த வருஷம். அபிஷேக் போரேல் நீங்கள் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், போன வருஷம் நல்ல இன்னிங்ஸ் நிறைய ஆடினீங்க. பட் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அபிஷேக் போரேல் ஒரு 400 ரன் இந்த சீசனில் அடிப்பாரா, ஒரு 450 ரன் அடிப்பாரா, கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் அடிப்பாரா, அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நம்ம. பிகாஸ் அபிஷேக் போரேல் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடி காட்டினார் போன வருஷத்தினால முடியுன்றத. பட் அது எவ்வளோ தூரம் முடியும், எத்தனை மேட்ச் முடியும், கன்சிஸ்டண்ட்டாக பண்ண தெரியுமா அப்படின்ற கேள்விகள் அந்த வேர்சட்டாலிட்டிக்கு தேவைப்படுது. நீங்கள் மற்ற நேரத்தில் ஓகே தட்டி ஆடி மேட்சை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் ஓகே, பட் நீங்கள் அட்டாக் போய் ஆகணுங்கும் போது அபிஷேக் போரேல் எல்லா மேட்சும் அட்டாக் போவாரா தேவைப்படும் போது எல்லா சிச்சுவேஷன்லையும், அது ஒரு விஷயம் பார்க்கணும். அப்புறம் வந்து நம்மளுடைய சமீர் ரிஸ்வி
இவர் என்னடா இது சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்குது, இப்போ டிசி கொடுத்துருக்குது, நல்லா ஃப்ளம்பாயண்ட்டாக கவர்ஸ் மேலே ஒரு 4 வைக்கிறாரு, அது ஒரு பார்த்தோன்னா டுபாகூருமே ஒரு ஷார்ட் ஆடி அவுட் ஆயிடுறாரு. என்னதான் பிரச்சனை இந்த மனுஷனுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இப்படியே சமீர் ரிஷி இவங்க 2 பேர் தான் இந்த மிடில் ஆர்டரில் பிரச்சனையாகிறாங்க. கண்டிப்பாக இவர் வந்துட்டு அடுத்த மேட்ச்ல இது மாற்றுவாங்கன்னு எனக்கு தோணுது, தெரியல. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் விட்டு வச்சு பார்க்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் அவங்க பேட்டிங் ஆர்டரில் வந்து ஒரு டிஃபரன்ஸை கொலாப்ஸை பண்ண வேண்டிய நிலைமையில தான் முதல் மேட்ச் முடிவிலே தள்ளப்பட்டிருக்காங்க. வேறு வழியில் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அக்சர் பட்டேல் இருந்தாலும் அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறதுக்கு வந்து ஒரு அசுதோஷ் இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் கூட அவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த காம்பினேஷன் இவங்க இப்படி அப்படின்னு இல்லாமல் அது ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஸோ அதை செட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யாரை வேணால் எங்கே வேணால் ஆடலான்ற விஷயம் இருக்கட்டும். பட் ஸ்டில் ஹூ இஸ் யர் நம்பர் 1 பேட்ஸ்மேன் அது பதில் ஒன்று தான். யார் வேணாலும் அப்படின்லாம் கிடையாது. ஹீ இஸ் மை நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவர் வேறு நேரங்களில் முன்னாடி வந்து கூட ஆடுவார், அது ஓகே. பட் ஹூ இஸ் யோர் நம்பர் 1 பேட்ஸ்மேனா இவர் தான் நீங்கள் காட்ட முடியாதா இருக்கணும். அந்த வகையில் அவங்களுடைய பேட்டிங் நேரத்தில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எத்தனை நாள் எத்தனை மேட்ச் தேவைப்படுன்றது தெரியல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது அடுத்த கட்டமான இறுதி 2 டீம்ஸ், ஜிடி அண்ட் பிபிகேஎஸ். ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு புவரான பவுலிங் நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்னங்க இது பவுலிங் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஒரு பவுலிங் இது. ஏன்னா அந்த மேட்ச் அவங்க தோற்றதுக்கு காரணம் அவ்வளோ பெரிய டார்கெட்டை அசுதோஷ் அண்ட் இவங்க செட் பண்ணி கொடுக்கறதுக்கு காரணம் வந்து அவங்க பவுலர்ஸ் தான். ஜிடியோடைய மிக முக்கியமான அசெட், ஆர்சிபியிலிருந்து தப்பி வந்த நம்மளுடைய தலைவன், தானே தலைவன், எக்கனாமிக் பவுலர் முகமது சிராஜ். முகமது சிராஜ் அவர்கள் ½ செஞ்சுரி இந்த மேட்ச்சில் போட்டதுங்கிறது பேட்டிங்கில் கிடையாது, பவுலிங்லங்கிறத அவர் புரிஞ்சுக்கணும். ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக சுற்றினுங்கிறாரு. ஸோ முகமது சிராஜ் அவர்கள் ஒரு ஓப்பனிங் பவுலர். பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அவரை டெத் ஓவர்ஸில் போட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க இவங்க ஜிடி. பிகாஸ் அவங்களுக்கு டெத் ஓவர்ஸில் போன வருஷம் போட்டுட்டு இருந்த, இதுக்கு முன்னாடி வருஷம் போட்டுட்டு இருந்த பவுலர்ஸ்லாம் இப்போ அவங்ககிட்ட இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மோஹித் சர்மா எப்படி ஸ்லோ பால் போட்டு சாவடிப்பார் ஜிடி சார்பிலேருந்து, அவர் இல்லையே, என்ன பண்ணுவாங்க? ஸோ அவங்களுடைய டெத் பவுலர்ஸ் இல்லாதனால இந்த வருஷம் ஆக்ஷன்லேயும் வாங்கின பவுலர்ஸ்லாம் வந்துட்டு இப்போ ஒமர் சாயிலாம் என்னோட டெத் பவுலராப்பா, என்னாலே அதை நம்ப முடியல, யாராவது நம்புவாங்களா, அவரே நம்ப மாட்டார் அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஜிடி பவுலிங் லைனப்பில் கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதுவும் முக்கியமாக அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு ஜிடியோடைய பிரச்சனை. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய டீம் பிபிகேஎஸ். இந்த ஐபிஎல் 2025 புதுசாக உள்ளே வந்த டீமு, புத்தம் புது பொலிவோட எந்த தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி வெறித்தனமாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரிக்கி பாண்டிங்கோட தலைமையில் உள்ளே வந்திருக்குது. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரிக்கி பாண்டிங் காம்பினேஷன் ஏற்கனவே டிசியில் பார்த்துருக்கோம், உள்ளே வந்துருக்காங்க, ரைட், ஓகே. பட் அகெயின் இவங்ககிட்ட நாட் கிரேட் பவுலிங், அதுதான் பிரச்சனை. பிகாஸ் அவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்துட்டு இன்றைக்கி அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஜிடியோட முக்கியமான பவுலிங்னா, அதே அளவுக்கு அவ்வளோ பெரிய டார்கெட்டை வந்துட்டு அவங்க ஆப்போசிட் டீமை வந்துட்டு அடிக்க விட்டதுக்கான காரணம் எங்கே இருக்குது, யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் வந்ததுக்கான இது இவங்களோட பவுலிங் தான், பிபிகேஎஸோடைய மோசமான பவுலிங்கு. ஸோ பிபிகேஎஸில் அந்தளவுக்கு இன்னுமே வந்து ஒரு ஃபார்மிடபிள் பவுலர்ஸ். நேத்தன் எலிஸ் இருந்தார், அவங்கள தவற விட்டுட்டாங்க. அவர் அங்கேருந்து நேராக தாவி இப்போ சிஎஸ்கேல போய் சூப்பராக போட்டுனுறாரு. ஸோ இவங்க ஹர்ஷ்தீப் சிங்கை இன்னுமே வச்சுக்கிறாங்க. பட் ஹர்ஷ்தீப் சிங்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு யார் இருக்கிறா? இப்போது இந்த டீமுக்கு இவருக்கா இருப்பா, பும்ரா இருப்பா, மேட்சை காப்பாற்றிடுவார், இந்த டீமில் இவருக்கா இருப்பா காப்பாற்றிடுவார், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ஐபிஎல்லாம். இப்போ ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எல்லா பவுலர்ஸும் செம்மையாக போட்டாங்க. உங்களுடைய ஹர்ஷ்தீப் சிங் மாதிரியே மிச்சக்கிற 3 பவுலர் நல்ல பவுலராக போகணும். ஏன்னா ஒருத்தர் கோட் அவுட் ஆகினாலும் கூட அவர் ஓவரில் ஏறி மேய்ஞ்சி போயிட்டே இருப்பாங்க, ஒரு 40 ரன் வந்துடும் அந்த ஓவரில். ஸோ அந்த ஒரு 25 to 30 ரன்ஸை ஒரே ஒரு பவுலர் ஒரு ஓவரில் கொடுத்துருவாருன்ற அந்த பயம் இருக்குல்ல, அது மேட்சையே மாற்றுதில்ல. அதனால் உங்களுடைய எல்லா பவுலர்ஸும் இம்பார்ட்டன்ட். வெறும் ஒரு ஹர்ஷ்தீப் சிங்கை வச்சுட்டு வாங்கின எல்லா பவுலர்ஸ் இதோட மோசமாக இருக்கிறத வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பஞ்சாப் கிங்ஸுடைய பவுலிங் இஸ் அ மேஜர் கன்சர்ன் இந்த வருஷம். யுஸ்வேந்திர சஹால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பின்னராக உள்ளே வந்திருக்கிறாரோ அதே நேரத்தில் அவங்களுக்கு ஸ்பின்னில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் ஸ்பின்னர் இல்லை. அவர் ஒருத்தர் தனியாலாம் நின்று என்ன பண்ணுவார்? ஸோ ஒரே ஒரு ஹர்ஷ்தீப் சிங் சப்போர்ட் பண்ணுங்கப்பா, ஒரே ஒரு சஹால் அவரை சப்போர்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னா யார் சப்போர்ட் பண்ணுவா? கோச் இறங்கி வந்து பவுலிங் போடுவாரா? இல்லை ஆப்போசிட் டீமில் இருக்கிறவங்க நான் வேணா 2 ஓவர் கூட சேர்ந்து போடட்டுமே அப்படின்னு கேட்டு உள்ளே வருவாங்களா? என்ன நடக்கும்? ஸோ அவங்களுடைய ஆக்ஷனில் அவங்க வந்து ஒரு கோர் டீம் அமைக்கிறதுக்கு எவ்வளவோ சூப்பரான விஷயங்கள், முடிவுகள், டெசிஷன்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாலும் கூட அவங்களுடைய பவுலிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்துருக்கணும். அதை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது. இந்த ஹை ஸ்கோரிங் கேம்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி டெலிவரிஸ் அவங்க போகிறாங்க. ஓகே, ஆமாம், சரி, 240 280 ஆப்போசிட் டீம் அடிக்கலாம், ரைட், ஓகே. பட் நீ என்ன மாதிரி டெலிவரியை போட்டு அவன் அந்த ரன் அடிச்சாங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் நம்ம யோசிக்கும் போது நம்ம அனாலிசிஸ் வீடியோலாம் போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இவ்வளோ மொட்டமாக போட்டுக்கிறோம் நம்ம அப்படின்னு. ஸோ அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும்.
ஸோ இதுதான் நம்ம பார்க்குற 10 டீமோட அனாலிசிஸ். ஸோ இந்த 10 டீமில் நல்லது கெட்டது என்ன ஏது அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பாராட்ட வேண்டியது பாராட்டியாச்சு, தப்புன்னு சுட்டி காட்ட வேண்டியது சுட்டி காட்டியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பட் நீங்கள் இந்த 10 டீம்ஸை பற்றி என்ன அனாலிசிஸ் வந்துருக்கிறீங்க 5 மேட்சுடைய முடிவுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.